பேசப்பட ஆரம்பிச்சது. சுரத்தனமான நடிப்பு, அள்ளிக்கிட்டு போன துடிப்பு, தெரிஞ்சோ தெரியாமலோ சென்டிமெண்டான திரைக்கதைகளை தேர்ந்தெடுக்கிற திறமையும் அவருக்குள்ள வந்து வாய்ச்சது. இன்னைக்கு சோசியல் மீடியால விஜய் பத்தி எத்தனை விமர்சனங்கள் வேணாலும் வரலாம். ஆனா இத்தனை வீடுகளுக்குள்ள ஒரு மனுஷன் நுழையிறதுன்றது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. மிடில் ஏஜ் கிரைசிஸ் அவருக்கும் வந்திருக்கலாம். போதும் இந்த சினிமா, இதை விட்டுட்டு போலான்ற எண்ணம் அவருக்கும் வந்திருக்கலாம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்ற மாதிரி சேஞ்ச் ஆஃப் லைஃப் கூட அவர் மனசு தேடி இருக்கலாம். கட்டுன மனைவியையும் பெத்த பிள்ளைகளையும் புறக்கணிச்சிட்டு இன்னொரு பெண் பின்னாடி போறதுங்கிறது கட்டாயம் துரோகம் தான். விஜய் மாதிரியான இன்ட்ரோவர்ட்டுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்லி ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத ஒருத்தருக்கு அடுத்தடுத்து தான் பண்றது எல்லாமே தப்புன்றது கூட தெரியாமலே போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. சினிமாவை தான் விட்டு போகணும்னு நினைச்சாரே தவிர புகழ் வட்டத்தை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. உலகத்தோட உச்சக்கட்ட போதையே புகழ் தானே. அந்த போதையில சிக்கின காரணத்துக்காக தானே பல சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு, சில சாம்ராஜ்யங்கள் எழுந்திருக்கு. சினிமாவை விட பெரிய புகழ் எங்கன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம அது அரசியல் தான். எந்த ஒரு படை